அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த புளியந்தாங்கல், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த நந்தியாலம், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த சந்தன கொட்டாய், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், தேசூர் அடுத்த பாஞ்சரை பல்லவன் நகர், காஞ்சி கௌரி நாடக மன்றம், திருமணி அடுத்த மேலானூர், ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த அவலூர், ஆரணி சக்தி நாடக மன்றம், லாலாப்பேட்டை அடுத்த நொறுக்கும்பாறை, அருள்ஜோதி நாடக மன்றம், சேர்க்காடு அடுத்த ஆய கவுண்டனூர், ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த வளையாத்தூர் மோட்டூர், ஆரணி சுகந்தி நாடக மன்றம், ஊசூர் அடுத்த புலிமேடு, ஆரணி சுமதி நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த மலைமேடு அண்ணா நகர், ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், திருவலம் அடுத்த குப்பி ரெட்டித்தாங்கல், பாரத மாதா நாடக மன்றம், வாலாஜா அடுத்த செங்காடு, கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், காஞ்சிபுரம் வெள்ளகேட் அடுத்த ஆரிய பெரும்பாக்கம், உங்கரை மாம்பட்டு சர்வசக்தி நாடக மன்றம், ஆர்கேபேட்டை அடுத்த ருக்மணிபுரம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், செய்யாறு சுகர் மில் அடுத்த அனப்பத்தூர் அடுத்த வட ஆல பிறந்தான், பேரகட்டூர் நவீனா நாடக மன்றம், கலவை அடுத்த குட்டியம். இன்று ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா குட்டியத்துல நாடகம் இல்ல. செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், இஞ்சிமேடு அடுத்த பெரணமல்லூர் அடுத்த மகாதேவி மங்கலம், மேல்மலையனூர் விமலா நாடக மன்றம், சென்னை திருநீர்மலை ரோடு அடுத்த நம்பர் 8 பள்ளிக்கூட தெரு கடப்பேரி, விசாலாட்சி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பாப்பந்தாங்கல், ஆரணி சபரி நாடக மன்றம், பெரிய கொழப்பலூர் அடுத்த தவணி, ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், ஆரணி டு வந்தவாசி ரோடு அடுத்த திருமணி, ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம், மாம்பாக்கம் பனையூர் அடுத்த வடக்கு மேடு, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், தேசூர் அடுத்த செட்டிக்குளம், ஆரணி சரவணா நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த மாங்காடு, கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், ஆரணி அடுத்த வளையாத்தூர், வந்தவாசி ரேணுகாதேவி நாடக மன்றம், போலூர் அடுத்த அணியால் காம்பட்டுல நாடகம், ஆரணி ராஜா நாடக மன்றம், மாமண்டூர் அடுத்த திருவாழி நல்லூர், ஆரணி மாமண்டூர் அடுத்த திருவாழி நல்லூர். ஏன்னா அந்த பக்கம் உத்திரமேரூர் புக்கத்துறை லைன்ல ஒரு மாமண்டூர் இருக்கு, அதுன்னு நினைச்சிட போறீங்க. இது நம்ம ஆரணி மாம்பாக்கம் பக்கத்துல இருக்கிற மாமண்டூர் திருவாழி நல்லூர். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், ஆரணி அடுத்த முள்ளன்றம், ஆரணி துளசி நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி, ஆரணி ஸ்ரீ வினிதா நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த மாமண்டூர், கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம், காரணி மண்டபம் அடுத்த மேல்பாக்கம், ஆரணி மனோ நாடக மன்றம், உத்திரமேரூர் மாமண்டூர் அடுத்த புக்கத்துறை, வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், மாமண்டூர் அடுத்த நரசமங்கலம், வந்தவாசி கங்கா நாடக மன்றம், மருவத்தூர் வந்தவாசி அடுத்த சாலைவேடு, தும்பூர் நாகாத்தம்மன் நாடக மன்றம், கொடுங்காலூர் அடுத்த படூர், காஞ்சி அபிராமி நாடக மன்றம், பல்லூர் அடுத்த வேலியநல்லூர், உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம், ஆரணி சுபம் நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த கொஞ்சமங்கலம், ஆரணி ஸ்ரீலிங்கேஷ் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த பழைய மாங்காடு, ஆரணி சீதா அரக்கோணம் சீதா நாடக மன்றம், மாம்பாக்கம் அடுத்த ஆயர்பாடி, அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், தேசூர் அடுத்த அரியம்பூண்டி, ஆரணி நந்தினி நாடக மன்றம், கொழம்பாடி கூற்றோடு அடுத்த தொழ்பேடு, கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த ஒட்டம்பட்டு, அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், அம்மூர் அடுத்த கல்புதூர், செஞ்சி சிவாஜி 2 நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம், ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த ஆலப்பாக்கம்,
மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், ரெண்டாடி அடுத்த செங்கல் நத்தம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம். தினம்தோறும் நாடகம் நடத்திட்டு வந்த ஊர் மக்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்க நாடக கம்பெனி அவங்க ஊர்ல எந்த அளவுக்கு பேர் எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒவ்வொரு மக்களும் காலையில நாடகம் முடிஞ்ச பிறகு கலைஞர்களுக்கு அம்போகம் தீர்க்கும் போது, அதாவது பணம் கொடுக்கும்போது, பேசிய பணம் கொடுக்கும்போது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை நான் வந்து தினந்தோறும் நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் பதிவுல. ஆனா என்னன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது அதை எடிட் பண்ணி போறது. அதனால அதை தனியா எடிட் பண்ணி போடுறேன். நேத்து நைட் என்னென்ன டீம் போயிட்டு எந்த ஊர்ல ஆடினாங்க, மக்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் தனியா நம்ம யூடியூப் சேனல்லயே நான் பதிவு போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க.